நேரம் வேற ஆயிடுச்சு. தேடி போனவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஹரிக்கு போன் பண்ண. இப்பதானே அவங்க கிட்ட பேசுனீங்க. நீங்க இப்படி கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? நான் என்ன சொல்றேன்னா, சூர்யா சார் அந்த பொண்ணு எங்கேயா வெளியில போயிருப்பாங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, போன் பண்ணா அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடா சொன்ன சூர்யா எங்கேயோ கிளம்பி போனாரு. போயிருப்பாருன்னு சொன்னேன். போனாரான்னு தெரியாதுல்ல. அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த சூரிய என்ன இருக்காரே பாக்கணும்னு வர சொல்லிட்டு இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு ஆளையே காணோம். என்ன மீனானி, இவ்வளவு நேரம் எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்ட தெரியுமா? என்ன சென்னி சொல்லுங்கப்பா. யாரு கூப்பிட்டாலும் எங்க போறேன்னு நீ சொல்லிட்டு போயிருக்க கூடாதா மீனா? நான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க ஹரியா தனக்கு போன் பண்ணதா சொன்னாங்களே. யாருகிட்ட சொன்ன? அப்பா அது வந்து சூரியன் என்னோட ஃப்ரெண்ட். யாரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட போயிடுவியா? நாங்க எங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். உன்னை கண்டிப்பா வளர்த்திருக்கணும். நீங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சு? அவங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பா தான் பழகுனாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தங்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் சார்பா ஒரு ட்ரீட்னு சொன்னாங்க. அண்ணன் சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். அதனாலதான் நாங்க போனேன். சூரியன் என்ன பாக்கணுங்கிற ஆசையாலையும் நான் போய் கூப்பிட்டா அண்ணன் வீட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையிலையும் நாங்க போனேனே தவிர யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம பொண்ணு வந்துட்டால, அனாவசியமா சண்டை போடாம உங்க ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. ஏற்கனவே அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. இந்த விஷயத்துல அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதான். நான் வரேன். ஹலோ, ஹரிகிருஷ்ணன் தானே? ஆமா, நீங்க யாரு? தூங்கிட்டியான்னு பார்த்த. நான் பார்த்திபன். யாருன்னு புரியலையே. இதுதான் அட்வொகேட் ஹரிகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். ஒண்ணுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒன்ன நான் தட்டி எழுப்புனேன். அவ உன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாள. அதான் அந்த மீனாட்சி சொல்ல மாட்டா.